அதே அம்மா ஆட்சியில் அது மாதிரி லேப்டாப் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது. இன்னைக்கு நிறைய பசங்க படிக்கிறதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா தான். என்ன சட்டம் ஒழுங்கு அதே மாதிரி ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு பண்ணாங்க. அம்மா என்ன பண்ணாங்க? என்கவுண்டர் வச்சாங்க. நம்ம 1991 நம்ம ஆண்டோம். அதுக்கப்புறம் 96 to 2001 திமுக ஆட்சி வரும்போது ரவுடிசம் தலை தோண்டி இருந்தது. மெட்ராஸ் எல்லாம் 7 மணிக்கு எல்லா கடையும் சாத்திடுவாங்க. நைட் சர்வீஸ் பஸ் கிடையாது, ஆட்டோ கிடையாது. அந்த அளவுக்கு ரவுடிசம் இருந்தது. அம்மா 2001 வந்தவொடனே என்ன பண்ணாங்க? ரவுடிகள்லாம் சுட்டு தரலாம். சட்டம் ஒழுங்கு அப்படியே சீர்கட்ட சட்டம் ஒழுங்கு நிலையா அப்படியே அருமையாயிடுச்சு. இது மாதிரி நாம பண்ண சாதனைகள்லாம், அம்மா பண்ண சாதனைகள். புரட்சி தமிழர் ஐயா பாருங்க, அந்த 7.5 உள்ஒதுக்கீடு இன்னைக்கும் நீட்டுன்றான். பொய்யா ஏதோ இன்னைக்கு நீட்டு இல்லாத போது, நீட்டு வராத போது படிச்ச மருத்துவ மாணவர்களை விட ஏழை மாணவர்கள் அதிகம் படிக்கிறது இப்பதான். இதெல்லாம் நாம போடணும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி போடணும். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு பழசு அதெல்லாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய சாதனைகள்லாம் நிறைய இருக்கு. நம்ம புரட்சி தமிழர் ஐயாவுடைய சாதனைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் நம்ம போடணும். ஏன்னா ஊடகங்கள்லாம் எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்குது. அதே மாதிரி சில கார்பரேட் கம்பெனிகள்லாம் நமக்கு எதிராக தான் நிறைய செயல்படுது. அப்போ நம்ம எல்லாரும் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னா தான் எல்லாம் அவங்களால முடிஞ்சது. ஒண்ணுமே இல்லை. ஒரு கேமராவில் நமக்கு ஒரு போட்டோ இருக்கு தெரியாதா? பேப்பர்ல வருதா? இந்த போடுறாங்க அந்தந்த ஊர்ல, இந்த ஒண்ணுல திண்டிவனத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தான். இப்போ எடுத்து போடு. எல்லாமே ஒரு அடிதான். ஒரு ஆணியை சுத்திய ஒரே அடி அடிச்சுட்டு அப்படி இறங்கிட முடியுமா? அது பொறுமையா டக்குன்னு அடிச்சாதான் அந்த ஆணி இறங்கும். அடிக்கடி தான் இறங்கும். அது மாதிரி நம்ம நிறைய தகவல் நீங்க இது போட்டா அதாயிடுமா, அதை போட்டா இதாயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் தான் கிங்க போறதுல, இவர் தான் சிங்க, நாம வேஸ்ட், அந்த கதையெல்லாம் போகாதீங்க. ஒரு போர் நடக்குதுன்னா அதுல 1 லட்சம் போர் வீரர் இருப்பான், 10 லட்சம் போர் வீரர் போவான். எல்லாரும் கத்தி எடுத்து சண்டை போட்டா தான் ஜெயிக்க முடியும். அது ஒருத்தர் மாவீரனா தளபதியாகிறாரு, அவர் மட்டும் கத்தி எடுத்து சண்டை போட்டா நாமலாம் சும்மா நின்னா ஜெயிச்சலன்னா முடியுமா? முடியாது. எல்லார் கையிலும் போடுது, எல்லாம் போடுங்க. உள்ளாட்சி துறையில நம்ம வெற்றி பெறணும். அவங்க அநியாயம் நடக்குது. அந்த தாவேக்கால நிறைய அநியாயங்கள் இருக்கு. நம்ம சொல்லணும்னா எவ்வளவு சொல்லிட்டு போலாம்.